ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நெஞ்சு சளிலாம் போக்கக்கூடிய சிம்பிளான மட்டன் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம், மிளகு, சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் லவங்கம், பட்டை, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போது இந்த மட்டன் சூப் செய்கிறதுக்காக நான் மட்டன் எலும்பு வாங்கி வச்சுருக்கேன். எலும்பு நம்ம சளிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு 1/2 kg கிட்ட வாங்கி வச்சுருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி ஒரு குக்கரில் இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மசாலா, அதை அரைச்சும் இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சளிக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி நம்ம இப்போ 7 விசில் கிட்ட விட போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு நிறையாவே போடுங்க, ஏன்னா மிளகு சளிக்கு ரொம்பவே நல்லது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் நம்ம 7 விசில் வைக்க போகிறோம். மட்டன் வேகிற அளவு பொறுத்து நம்ம வைக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வெந்துருச்சா இல்லையான்னு பார்த்துட்டு நான் 7 விசில் கிட்ட வைக்கிறேன். இப்போ அடுப்பில் நம்ம 7 விசில் வைக்க போகிறோம். இப்போது இந்த குக்கரை மூடி நீங்கள் 7 விசில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்பைசியான சூப்பரான மட்டன் சூப் ரெடி ஆயிரும். இது சளிக்கெலாம் ரொம்பவே நல்லது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பாய் பாய்.